கோபத்தின் விளைவை விளக்கும் ஒரு நிமிட கதை இதோ. ஒரு சிறுவனுக்கு அதிக கோபம் வரும். அவனது தந்தை அவனிடம் ஒரு மரப்பலகையையும் ஒரு கைப்பிடி ஆணிகளையும் கொடுத்து, உனக்கு எப்போதெல்லாம் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் இதில் ஒரு ஆணியை அடி என்றார். முதல் நாள் அவன் 30 ஆணிகளை அடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல ஆணி அடிப்பதை விட கோபத்தை கட்டுப்படுத்துவது எளிது என்பதை உணர்ந்தான். ஒரு நாள் அவனுக்கு கோபமே வரவில்லை. அவன் தந்தை, இப்போது உன் கோபத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு முறையும் ஒரு ஆணியை பிடுங்கி எறி என்றார். பல நாட்களுக்கு பிறகு எல்லா ஆணிகளும் எடுக்கப்பட்டன. தந்தை அந்த பலகையை காட்டி, நன்றாகச் செய்தாய் மகனே. ஆனால் இந்த பலகையில் உள்ள ஓட்டைகளை பார். இது இனி ஒருபோதும் பழையபடி இருக்காது. நீ கோபத்தில் சொல்லும் வார்த்தைகளும் இது போலத்தான். கோபம் தணிந்தாலும் நீ ஏற்படுத்திய வடுகள் ஆணி அடித்து ஓட்டைகள் போல மற்றவர் மனதை விட்டு நீங்காது என்றார். நீதி: கோபத்தில் பேசும் வார்த்தைகள் ஆழமான வடுகளை உண்டாக்கும். அதை சரி செய்வது எளிதல்ல.